ஓகே. ஸோ அடிக்ஷன் அப்படிங்கிறது லிட்டரலா வந்து ஒரு ரியலான ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ் இந்த சென்ஸ் இந்த பான் மேஸ்டிபேஷன் லைக் சீப் டோபமைன்ஸ் இது எல்லாமே இன்ஆர்கானிக் அடிக்ஷன்ஸ். ஆர்கானிக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது, அட்டென்ஷன் இல்லாம இருக்கிறது, ரியாலிட்டியை பார்த்து பயப்படுறது அப்படின்னு. ஸோ த திங் இப்போ சொல்லுங்க, லைக் இந்த ஆர்கானிக்கா இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு நம்ம பயந்து இன்ஆர்கானிக்கான விஷயங்கள் மேல ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரு ப்ராப்ளமா நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறோம். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமை நான் ஃபேஸ் பண்ணாம என்ன பண்றேன்னா பயந்து ஓடி அதை எப்படிடா அதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் டைமா போக்கலாங்கிறதுக்காக நான் போய் சோஷியல் மீடியா பாக்குறேன் அப்படின்னா அதுல நான் அடிக்ட் ஆயிடுவேன். ஸோ இப்போ ஒன்ஸ் நான் அதுல வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், டூம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அடிக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கும் போது இது ஒரு அடுத்த ஒரு ப்ராப்ளமா மாறுது. பட் ஆனா ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளம் எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா இந்த ஆர்கானிக்கான ஒரு விஷயத்துல இருந்தானே தவிர இன்ஆர்கானிக்கான விஷயத்துல இருந்து கிடையாது. ஸோ அப்ப இதை நீங்க இந்த ஆர்கானிக்கான விஷயத்த நீங்க ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா ஃபோக்கஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஃபோக்கஸ் உங்க மேல வரணும். லைக் எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேணும், என் லைஃப்ல எனக்கு என்ன வேணும், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆளா மாறணுங்கிற என் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜுங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறோம். உடனே இந்த நாலேஜ் வந்துருமானா வராது. போக போக நாள் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கான ஒரு ஃப்ரீ வெபினாரை தான் சண்டே 6:30 PM திஸ் சண்டே 6:30 PM கொடுக்குறேன். லிங்க் வந்து கமெண்ட்ல வேணா பின் பண்றேன், இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். ஜஸ்ட் போய் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரீ வெபினார் தான். ஸோ நான் உங்களை வெபினார்ல பார்க்குறேன். தேங்க்யூ. பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே.